உடையார் பாகம் 3 128வது அத்தியாயம் தொடர்கிறது. உன் பாதுகாப்பு தேவைதானா அவருக்கு? பாண்டியர்களிடம் இருந்தும் சாளுக்கியர்களிடம் இருந்தும் கங்கர்களிடம் இருந்தும் காப்பாற்ற நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இவர்கள் இல்லை. சில விஷயங்கள் அவரை சுற்றி வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. இந்த விஷயத்திலிருந்து காப்பாற்ற என்னால் இயலும். நான் பௌத்த விகாரத்தில் இவ்விதமான விஷயத்தை படித்திருக்கிறேன். அப்படி காப்பாற்றவும் தஞ்சையில் ஒரு ஆள் உண்டு. அவர் பெயர் கரூர் தேவர். ஆனால் அவரால் ஒரு இடத்தில் பொறுத்து இருக்க முடியாது. நான் பொறுத்து இருக்க போகிறேன். எங்கே கோயில் கட்டுகிறாரோ அங்கே. அப்படி ஒருவர் பொறுத்து இருக்க வேண்டிய அவசியம் என்ன? சூக்ஷ்ம சக்திகளால் மோசமானவை அங்கு அதிகம் இருக்கின்றன. கோயில் கட்டுவதற்கு இடைஞ்சலாக பல்வேறு விஷயங்கள் நடைபெறுகின்றன. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் புகழடைந்து விடக்கூடாது என்று ஒரு வெறியிலேயே பல பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக சேரர்கள் பல இழிவான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேனே, எனக்கு கனவுகளில் சிலது வரும் என்று. எனக்கு என்ன கனவுகள் என்று சொன்னால்? இல்லை, உங்களிடம் விளக்கிக் கொண்டிருக்க முடியாது. நீங்கள் வேண்டுமானால் எனக்கு பலமாக காவல் போட்டு கொள்ளலாம். எனக்கு தேவை கோயில் கட்டும் இடத்திலிருந்து தென்மேற்கே ஒரு குடிசை. அது நீர்நிலைக்கு அருகில் இருப்பின் நிம்மதி. இளவரசி சந்திரமல்லி அவர்களே, உங்கள் வருகை நல் வருகை ஆகட்டும். சோழ சாம்ராஜ்யம் உங்கள் வருகையால் மலரட்டும். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உங்கள் வருகை கண்டு மகிழட்டும். உங்கள் வருகை பற்றி உங்கள் தமையனுக்கும் உடனடியாக செய்திகள் அனுப்புவேன். இன்று மாலைக்குள் அவர்கள் இருப்பிடத்திற்கு உங்கள் வருகை தெரிவிக்கப்பட்டு விடும். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நடந்து கொள்வேன். அதுவரையில் இந்த பழையாறையில்... சந்திரமல்லி சட்டென்று எழுந்து நின்றாள். சிறை வைக்கப்படுவேன் என்று தெரியும். இல்லை சந்திரமல்லி அவர்களே, நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். ஒரு காலும் பின்னடைய வேண்டாம். அது தவிர எனக்கு ஒரு உதவியும் செய்ய வேண்டும். என்ன உதவி சந்திரமல்லி? என்னை நேசித்த சுகவனன் இறந்த இடத்திற்கு அருகே ஒரு மாடம் கட்டி அங்கு நந்தாவிளக்கு எரிக்க வேண்டும். இது பசு எண்ணெய் தீபமாக இருக்க வேண்டும். இதோ அதற்குண்டான செலவு. ஒரு சுருக்கு பையை திறந்து தாயக்கட்டைகள் போன்று விரல்கள் நீளமுள்ள கருப்பு வர்ணமுள்ள கட்டைகளை எடுத்து போட்டாள். கருப்பாக இருக்கின்றனவே, வர்ணமடிக்கப்பட்டு இருக்கின்றன. அப்படியானால் இந்த கட்டைகள் தங்க கட்டிகள். பிரம்மராயர் மரத்தட்டில் வைக்கப்பட்டிருந்த அந்த உலோக கட்டைகளை எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டார். இடுப்பில் பத்திரப்படுத்தி கொண்டார். நீங்கள் சொன்ன வண்ணமே செய்வேன். இந்த வருடம் முழுவதும் நந்தாவிளக்கு சுகவனுக்காக எரியும். அரண்மனை பெண்கள் எழுந்து விவரம் கேள்விப்பட்டு சந்திரமல்லியை பார்க்க ஓடோடி வந்தார்கள். சந்திரமல்லி அவர்களை வணங்கினாள். பிரம்மராயர் அரண்மனையை விட்டு வெளியேறி அதிகாரிகளுடன் கலந்து பேசி நாலாபுறமும் ஆட்கள் அனுப்பினார். புத்தவிகாரத்தை சோதனையிட ஒரு அதிகாரியை நியமித்து அதற்கு உண்டான அதிகாரத்தை ஒரு ஓலையில் எழுதி முத்திரையிட்டு சிறு படையோடு அனுப்பி வைத்தார். காஞ்சிபுரம் புத்தவிகாரத்தையும் அவ்விதமாகவே சோதனையிட ஆட்கள் அனுப்பினார். சக்கரவர்த்தியும் இளவரசரும் ஒரே இடத்தில்தான் இருப்பார்கள், அல்லது திருவல்லம் தஞ்சை என்று சற்று தூரத்திலேயே இருப்பார்கள் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. அவர்களிடம்
மிக பக்குவமாக விஷயத்தை சொல்லக்கூடிய வியாசாளிகளை அனுப்பினார். பஞ்சவன்மாதேவியிடமும் தகவல் சொல்ல ஒரு ஆள் அனுப்பிவிட்டு இந்த ஓலை நறுக்கை கொடுத்துவிட்டு என்று கூடையில் ஓலையிட்டு அரக்கு முத்திரையிட்டு கொடுத்தார். இந்த ஓலை நறுக்கில் ஒரே ஒரு வாக்கியம்தான் எழுதப்பட்டிருந்தது. சந்திரமல்லியை நான் நம்பவில்லை. பிரம்மராயருக்கும் உறக்கம் முற்றிலும் கலைந்து போயிற்று. இத்துடன் 128வது அத்தியாயம் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.